ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ராக் பேப்பர் சீசர் அப்படின்ற கேமோட 4வது வீடியோ. லாஸ்ட் 2 வீடியோஸ்லேயே நம்ம கேம் பிளே கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் இதோட டிசைனை எப்படி மொபைல் ரெஸ்பான்சிவாக நம்ம ஆக்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் இந்த ரெஸ்பான்சிவ் அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செட்டப்க்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேரை கிளிக் பண்ணோம்னா பிட் வந்து 320 பிக்சல் அளவுக்கு வரும். இதுக்கு கீழே போச்சுன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணல. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா டிவைசஸுமே 320 பிக்சலுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஒரு டிவைஸோட விட்டு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சுனாலும் நம்ம கேம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இதை விட ஸ்மாலாக இருக்கிற டிஸ்பிளேஸ்க்கு காம்பேட்டிபிளாக நம்ம டிசைன் பண்ணல. இதுதான் ஸ்டார்டிங் சைஸ்ன்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வெளியில் ஜம்ப் பண்ணி இருக்கிறனால தான் இந்த சென்ட்ரல் லைன் மிஸ் ஆயிருச்சு, இந்த ஸ்க்ரோலிங் வந்துருச்சு, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ் ராக் பேப்பர் சிசர் இருக்கு இல்லையா, அதை நம்ம மேலே ராக் பேப்பர் சிசர் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். யூசர் கண்ட்ரோல்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம், ராக் பேப்பர் சிசர்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே நம்ம போய் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் போதும். மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபிங்கர் மறைக்காது, நம்மளோட கண்ட்ரோல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா. அதனால தான் நம்மளோட கண்ட்ரோல்ஸை கீழே வச்சுட்டு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸை மேலே வச்சிடுறேன். நடுவில் இருக்க இந்த இன்டர்ஃபேஸ் நடுவில் இருக்கட்டும். லேஅவுட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னா, நம்ம டெய்ல்விண்டில் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் லார்ஜுக்கு மேலே நம்மளோட நார்மல் டிசைனும், லார்ஜுக்கு கீழே நம்ம வேற ஒரு டிசைனும் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ சும்மா குத்துமைப்பாக இந்த மாதிரி ஒரு சைஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லேஅவுட்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எல்லா டிஸ்பிளே சைஸ்லையும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிரிட் இருக்கு இல்லையா, அந்த கிரிட்டு நமக்கு இந்த மாதிரி காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ரோஸாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட் ரோவில் வரும், இது செகண்ட் ரோவில் வரும், இது தேர்ட் ரோவில் வரும் அப்படின்னு மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ இங்கே போய்ட்டு நம்மளோட கிரிட் இருக்கு இல்லையா, கிரிட்டில் கிரிட் காலம்ஸ் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பை டிஃபால்ட்டாக எனக்கு கிரிட் காலம்ஸ் 5 இல்லை தேவை, எனக்கு கிரிட் காலம்ஸ் 1 தான் தேவை. ஒரு காலம் தான் இருக்கணும், அப்போ எல்லாம் கீழே கீழே வந்துடும். இந்த கிரிட் காலம் 5 எனக்கு எப்போ வேணும்னா லார்ஜுக்கு மேலே தான் வேணும்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், கிரிட்டில் நம்மளோட காலம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, நடுவில் இருக்க கண்டென்ட் அடுத்து வந்துருச்சு, கம்ப்யூட்டரோட செக்ஷன் அடுத்து வந்துருச்சு. இனி கம்ப்யூட்டரோட செக்ஷனை மேலே கொண்டு போகிறதா தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதை நம்ம மேலே கொண்டு போயிடலாம். அதுக்கு கிரிட்டில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது, அதை நம்ம செட் பண்ணலாம். இந்த கிரிட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 3 செக்ஷன்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறோம். மொபைலில் இதோட ஆர்டர் எனக்கு 3ல் போகணும், இதோட ஆர்டர் எனக்கு 1ல் வரணும். அதாவது இது 3ஆவதாக போயிடணும், இது 1ஆவதாக வந்துடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இனி இதை நம்ம 2னே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், எனக்கு ஸ்விட்ச் ஆகிருக்கும். கம்ப்யூட்டரோட மேலே வந்துருச்சு, இது 2லே இருக்குது, இது 3ல ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம், லார்ஜ் ஸ்க்ரீனில் ஆர்டர் நமக்கு பழைய மாதிரி போயிடணும்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு இது ஆர்டர் 1லேயே மெயின்டைன் ஆகட்டும், இது இப்படியே இருக்கட்டும். இங்கேயும் லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு இது ஆர்டர் 3ஆக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், மொபைல் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் ஸ்கோர் மேலே இருக்குது, இதே லாஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஸ்கோர் ரைட் சைட்லேயே இருக்குது. இனி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கோர்ஸை எப்போவுமே யுவர் ஸ்கோரை இங்கேயுமே வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் ஸ்கோரை இங்கேயுமே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம லேஅவுட்லாம் சேஞ்ச் பண்ணனால இந்த மாதிரி வந்துருச்சு, யுவர் ஸ்கோர் கீழே போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னதான் யுவர் ஸ்கோர் இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே இருந்தாலும், இந்த ஒரு டிவுக்குள்ளே இருந்தாலும், அதை நம்ம வெளியில் இந்த டிவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த டிவ் இருக்கு இல்லையா, இந்த டிவ் தான் யுவர் ஸ்கோரை காமிக்குது. இதை நம்ம ரிலேட்டிவாக வச்சுருக்கோம், நம்ம இதை இப்போதைக்கு அப்சல்யூட்டாக வைக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிலேட்டிவை இப்போதைக்கு நான் லார்ஜுக்கு மேலே தான் எனக்கு ரிலேட்டிவாக வேணும், மற்ற நேரங்களில் எனக்கு அப்சல்யூட்டாக வேணும்னு நான் கொடுத்துறேன். இப்போ அப்சல்யூட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பொசிஷன்ஸ் கொடுக்கணும். டாப்பில் எங்கேருந்து வரணும், லெஃப்ட்டில் எங்கேருந்து வரணும்னு கொடுக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், யுவர் ஸ்கோர் நமக்கு இங்கே வந்திருக்கும். இப்போ நமக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகுது, நம்மளோட பாடி டேக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்சல்யூட் கொடுத்துட்டு நம்ம அதோட பேரண்ட் யாருக்குமே ரிலேட்டிவ் எங்கேயுமே செட் பண்ணலை அப்படின்னா அது பாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் பாடியோட டாப் லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. பட் நமக்கு எங்கே வரணும், இந்த லெட்ஸ் பிளேக்கு கீழே வரணும், இந்த இடத்துல தான் வரணும். ஸோ இதோட இமீடியட் பேரண்ட் யாருன்னு பார்ப்போம். இதோட இமீடியட் பேரண்ட் பார்த்தோம்னா இதுக்கும் மேலே இந்த கிரிட் தான் நமக்கு அந்த செக்ஷனுக்கே பேரண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம ரிலேட்டிவ் ஆட் பண்ணலாம். இங்கே ரிலேட்டிவ் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த அப்சல்யூட் இந்த டிவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல வந்துடும். நம்ம டாப் 0 கொடுக்கல, லெஃப்ட் 0 கொடுக்கல, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் 5 கொடுத்துருந்தனால கொஞ்சம் ஸ்பேஸ் இங்கேயும் கிடச்சிருக்கு, மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இனி இந்த டாப்பும் லெஃப்ட்டும் நமக்கு லார்ஜ் ஸ்க்ரீனில் வேண்டாம், கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும், லார்ஜ் ஸ்க்ரீனில் டாப்பு 0ன்னு கொடுத்துட்றேன், லார்ஜ் ஸ்க்ரீனில் லெஃப்ட் 0ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே இந்த மாதிரி இருக்குது. இதே லார்ஜ் ஸ்க்ரீன் போனோம்னா நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை, பழைய மாதிரியே தான் நமக்கு இருக்குது. மறுபடியும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ யுவர் ஸ்கோரை நம்ம செட் பண்ணிட்டோம்ல, இனி கம்ப்யூட்டர் ஸ்கோருக்கும் சேம் செட்டப் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சிஎஸ்எஸ்ஸை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த டிவை மினிமைஸ் பண்ணி 3வது கம்ப்யூட்டரோட செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ரிலேட்டிவ்க்கு பதிலாக அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டில் செட் ஆகணும். ஸோ இங்கே போயிட்டு லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் 5ன்னு கொடுக்குறேன், இங்கேயும் ரைட் 0ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணோம்னா பாருங்கள், யுவர் ஸ்கோர் இங்கே வந்துருச்சு, கம்ப்யூட்டர் ஸ்கோர் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஜம்ப் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் இது வந்திருக்கு. அதை நீங்கள் இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம், அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில்
செட் பண்ணிடலாம். இனி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது கம்ப்யூட்டரோட செக்ஷன். இப்போ இதுக்குள்ளே இந்த 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 பட்டன் பை டிஃபால்ட்டாக மேலேருந்து கீழமாக்க வருது. அதை நம்ம காலம் வைஸ் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு கிரிட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே எனக்கு இது பிளாக்கு, ஆனால் ஸ்மால் ஸ்க்ரீனில் பை டிஃபால்ட்டாக எனக்கு இது கிரிட்னு கொடுத்துறேன். கிரிட்டாக இருக்கும்போது எனக்கு அதோட கிரிட் காலம்ஸ் வந்து 3ஆக இருக்கணும்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன்னா பாருங்கள், ராக் பேப்பர் சீசர் கிரிட் செட்டப்பில் 3ஆக வந்துருச்சு. இதே லார்ஜ் ஸ்க்ரீன் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளே பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இனி இதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். கேப் 10 கொடுத்து பார்க்குறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி கேப் கிடச்சிச்சு. இதே லார்ஜ் ஸ்க்ரீனில் போனோம்னா அந்த கேப் வராது. ஏன்னா கிரிட்டுக்கும் ஃப்ளெக்ஸுக்கும் தான் இந்த கேப் ஒர்க் ஆகும். அதனால் லார்ஜ் ஸ்க்ரீனில் கேப் 0 நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது செட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே போயிட்டு யூசர் கண்ட்ரோலுக்கும் கொடுத்துடலாம். இங்கே போயிட்டு இங்கே கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், லார்ஜ் ஸ்க்ரீனில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மால் ஸ்க்ரீன் போனோம்னா கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் மேலே இருக்குது, யூசர் கண்ட்ரோல் கீழே இருக்குது. இனி இந்த பட்டனோட சைஸஸ் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை இதை மேலே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் சைஸை நான் குறைக்கிறேன். இந்த 3 இடத்துலையும் டெக்ஸ்ட் லார்ஜாக இருக்கட்டும், மொபைலில் லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் டெக்ஸ்ட் 3XLன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள், குட்டியாக வந்துருச்சா. இனி இந்த இமேஜஸ் சைஸ் குறைக்கலாம். மேலே போயிட்டு இங்கே இந்த விட்த் 16க்கு பதிலாக 8 வச்சுக்கலாம். மொபைலில் லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் விட்த் 16 வைக்கிறேன். இனி இந்த பட்டனுக்கு கொஞ்சம் பேடிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, இங்கிட்ட லைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இங்கே பேடிங் 6 இருக்குது. இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ மொபைலில் நமக்கு பேடிங் ஒரு 2 போதும், லார்ஜ் ஸ்க்ரீனில் 6 இருக்கட்டும்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்லேயும் நமக்கு அது நீட்டாகவே பட்டன்ஸ் தெரியுது. இனி ரவுண்டட் கார்னர்ஸ் வேணால் கொஞ்சம் குறைச்சிடலாம். ரவுண்டட் கார்னர்ஸ் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், ரவுண்டட் 3XL கொடுத்துருக்கோம். இது லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் போதும்னு கொடுத்துட்டு மொபைல் ஸ்க்ரீனில் ரவுண்டட் லார்ஜ் கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், மொபைல் ஸ்க்ரீனில் நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த சேஞ்சஸை கீழேயும் பண்ணிடலாம். அப்போ இந்த பிரேக் ஆகுறது சரியாயிரும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்த் 16, லார்ஜுக்கு மேலே விட்த் 16, பை டிஃபால்ட்டாக விட்த் 8 கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் லார்ஜ் கொடுத்துடலாம். லார்ஜுக்கு மேலே 3XLன்னு கொடுத்துடலாம். இங்கே போயிட்டு இந்த பேடிங் 6, பேடிங் 2, லார்ஜுக்கு மேலே பேடிங் 6 கொடுத்துடலாம். இந்த ரவுண்டட் 3XL லார்ஜ்க்கு மேலேன்னு வச்சுட்டு ரவுண்டட் லார்ஜ்னு கொடுத்துடலாம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், மேலே 3 பட்டன், கீழே 3 பட்டன், இந்த ஜம்ப் ஆகுறதெல்லாம் நின்றுச்சு. இனி இப்போ பார்த்தோம்னா அந்த யுவர் ஸ்கோர் கம்ப்யூட்டர் ஸ்கோரோட டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேசிங்லாம் கரெக்டாக செட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஸ்கோர் செட் பண்ணுவோம். இங்கே டெக்ஸ்ட் 2XL இருக்குது, அதுக்கு பதிலாக மீடியம் அப்படின்னு கொடுக்குறேன். இதை லார்ஜுக்கு மேலே அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே இது நம்ம அங்கேயும் கொடுக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி கம்ப்யூட்டருக்கும் அதை கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தா ஸ்கோர் குட்டி ஆயிடுச்சு. இனி வேணா இதை லெஃப்ட் அலைனும் இதை ரைட் அலைனும் பண்ணிடலாம். மொபைல் ஸ்க்ரீனுக்கு மட்டும் இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் ரைட் கொடுக்குறேன். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி மேலே போய்ட்டு யூசருக்கும் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இங்கே டெக்ஸ்ட் லெஃப்ட் வேணும், லெஃப்ட் கொடுத்துட்றேன். இப்போ இவ்வளோ செட் ஆயிடுச்சு இல்லை. இனி இந்த ராக் பேப்பர் சீசரை கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம். இது கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல்ஸ் தானே. ஸோ கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல்ஸ் போவோம். அதில் ராக் பேப்பர் சீசரோட அவுட்டர் டிபின் தான் இருக்குது. இங்கே நான் இந்த மார்ஜின் டாப்பை லார்ஜுக்கு மேலே மட்டும்தான் இந்த சின்ன மார்ஜின் டாப்பு, மற்ற நேரங்களில் எனக்கு மார்ஜின் டாப் ஜாஸ்தியாக வேணும்னு கொடுக்குறேன். 36 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இனி மேலே இருக்கிற இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிருவோம். அப்போ தான் இந்த கீழே இருக்க ஃபுல் கண்ட்ரோல்னு நமக்கு தெரியும். ஸோ மேலே போயிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் லார்ஜ் கொடுக்குறேன். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் டெக்ஸ்ட் 5XL வச்சுக்கலாம். லெட்ஸ் ப்ளே இப்படி வந்துருச்சு. நீங்கள் ஒரு மார்ஜின் டாப் 12 இருக்குது, இங்கேயும் ஒரு மார்ஜின் டாப் 12 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டுமே லார்ஜுக்கு மேலே தான் வேணும்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இனி இங்கேயும் ஒரு பேடிங் ஒயிட் 12 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ லார்ஜுக்கு மேலே மட்டும்தான் பேடிங் ஒயிட் 12, இல்லைனா நமக்கு பேடிங் ஒயிட் 4 போதும்னு கொடுப்போம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இனி இந்த பட்டன்ஸ் வந்து ரொம்ப பார்டரில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரிட் இருக்கு இல்லையா, அந்த கிரிட்டில் ஒரு பேடிங் 5 கொடுக்குறேன். லார்ஜ் ஸ்க்ரீனில் அந்த பேடிங் 0 கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபுல் கிரிட்டுமே ஒரு பேடிங் 5க்குள்ளே உட்காந்துரும். இனி கொஞ்சம் கூட ஸ்பேசிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்பேசிங் வேணால் கொஞ்சம் கூட குறைக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 36க்கு பதிலாக 24 கொடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் கூட ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. இனி உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் சைஸஸை நம்ம குறைச்சா போதும். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம், யூசர் கண்ட்ரோல்ஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போவோம். இதில் இந்த காலம் ஸ்பேன் 3 வந்து நமக்கு லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும்தான் தேவை. ஸோ இது லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் கொடுத்துருவோம். இந்த செலக்டோட பேடிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இங்கே இருக்குது இந்த செலக்ட், இதுக்கு நம்ம பேடிங் 4 கொடுத்துருக்கோம். அதை நம்ம பேடிங் 2 ஆக்கிடலாம். லார்ஜுக்கு மேலே மட்டும் பேடிங் 4. டெக்ஸ்ட் லார்ஜ் கொடுத்துருக்கோம். மீடியம் கொடுத்துட்டு லார்ஜுக்கு மேலே டெக்ஸ்ட் லார்ஜ்னு கொடுப்போம். பார்டர் 4 இருக்குது, 2 கொடுத்துட்டு லார்ஜுக்கு மேலே பார்டர் 4 கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மொபைல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி சின்னதாயிருச்சு. இனி இந்த பட்டன் சைஸஸை குறைப்போம். கீழே போனோம்னா நம்மகிட்ட இந்த 3 பட்டன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டன்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட் சைஸை குறைப்போம். மீடியம் கொடுக்குறேன். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் டெக்ஸ்ட் 2XL கொடுக்கலாம். இப்போ பட்டன் குறைஞ்சிருச்சு. என்ன பேடிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே பேடிங் Y3, ஜென்ரலி பேடிங் Y2 கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துருச்சு. லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நமக்கு எல்லாம் பழைய மாதிரி இருக்குது. அப்படியே குறைச்சி பார்க்கலாம். லார்ஜ் ஸ்க்ரீன் கீழே போனோம்னா இந்த செட்டப் வந்துருச்சு.
அப்படியே கீழே போனோம்னா இந்த சின்ன சைஸ் வரைக்கும் ப்ராப்பராக அடாப்ட் ஆகுது. இப்போ மொபைலுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இந்த 2 பட்டனை மட்டும் இந்த பாட்டம் கார்னரில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த டோட்டல் கிரிட் இருக்குது, அதையும் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கிற ஃப்ளெக்ஸ் நம்ம பார்க்கலாம். கீழே இருக்கிற ஃப்ளெக்ஸ் தான் இந்த செக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை மட்டும் நம்ம டிசைன் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக இதை நான் அப்சல்யூட் கொடுக்குறேன். இதோட பாட்டமை 5, லெஃப்ட் 5 கொடுத்துக்குவோம். இது நமக்கு எப்போ வரணும் அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும்தான். ஸோ லார்ஜ் ஸ்க்ரீனில் நம்ம இதோட டிஸ்பிளேயை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு லெஃப்ட் 0 தான் இருக்கணும். லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது பாட்டம் 0 தான் இருக்கணும். லார்ஜ் ஸ்க்ரீன் போகும்போது நமக்கு ரிலேட்டிவாக இருக்கணும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு லார்ஜ் ஸ்க்ரீனில் அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். மொபைல் ஸ்க்ரீன் போகும்போது மட்டும் கீழே வந்துடும். வந்துருச்சு இல்லையா? இனி இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த பட்டனுக்கும் கொடுத்துடலாம். இங்கே லெஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம ரைட் கொடுக்க போகிறோம். ரைட் 5, ரைட் 0. இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், கீழே நமக்கு இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இனி கீழே போகும்போது நமக்கு இந்த டெக்ஸ்ட் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு ஒரு ஐக்கான் கொடுக்குறோன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹீரோ ஐக்கான்ஸ் வெப்சைட் போயிட்டு ரிஃப்ரெஷ்னு சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கலாம். ரீசெட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரீசெட் அப்படின்றத கீழே கொண்டு வந்து அது கீழே இந்த எஸ்விஜியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரீசெட் கேம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு ஸ்பேனுக்குள்ளே போட்டுடலாம். இந்த ஸ்பேன் நமக்கு எப்போ வேணும்னா கிளாஸு பை டிஃபால்ட்டாக இது ஹிடனில் இருக்கணும். லார்ஜுக்கு மேலே போனோம்னா இது பிளாக்காக மாறணும்னு கொடுத்துடலாம். எஸ்விஜிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு லார்ஜுக்கு மேலே போனால் நமக்கு இதை ஹிடன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ லார்ஜுக்கு மேலே ஐக்கான் தெரியாது, லார்ஜுக்கு கீழே இது தெரியாது, அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், ஐக்கான் வந்துருச்சா? லார்ஜுக்கு மேலே போனோம்னா பட்டன் வந்துருச்சு. அந்த பட்டனை நம்ம லார்ஜ்லேயும் கீப் பண்ணுறதுனா கீப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சிம்பிளாக அந்த மாதிரி விட்டுறேன். ஓகே, இனி ஹவு டு ப்ளேக்கு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருவோம். ஸோ இங்கே போயிட்டு கொஸ்டின்னு சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த எஸ்விஜியை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இந்த ஹவு டு ப்ளே இருக்கு இல்லையா, அதை கீழே வச்சுட்டு எஸ்விஜியை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்பேனுக்குள்ளே மூவ் பண்ணிடுவோம். ஸ்பேனுக்கு அதே கிளாஸஸை காப்பி பண்ணி கொடுத்துடலாம். இதோட கிளாஸில் போய் லார்ஜுக்கு மேலே இதை ஹிடன்னு கொடுத்துடலாம். பார்த்தோம்னா நமக்கு மொபைல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இருக்காது, எப்போவுமே பாட்டமில் ஃபிட் ஆகிட்டே இருக்கும். லார்ஜ் ஸ்க்ரீனில் நமக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இங்கே பாருங்கள், இது இதோடு சேர்ந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுது. பட் இது ஸ்க்ரோல் ஆகக்கூடாது, ஏன்னு தெரியல. இப்போதைக்கு நான் அதை ஃபிக்ஸ்டுன்னு மாற்றிடுறேன். ஸோ ஃபிக்ஸ்டுன்ற பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டோம்னா அது எப்போவுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இந்த சைஸில் வச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும், இந்த ராக் பேப்பர் சீசருக்கு கீழே இது நிற்க முடியுதான்னு பார்க்கணும். இப்போ கீழே கொஞ்சம் பேடிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால, பேடிங்கும் மார்ஜினும் இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி ஓகே. அப்படி இல்லைனா இந்த யூசர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பேடிங் பாட்டம் கொஞ்சம் கொடுத்துட்டா போதும். சப்போஸ் யூசருக்கு இந்த மாதிரி வந்தால் கூட அவங்க ஸ்க்ரோல் பண்ணி அதை கிளிக் பண்ணிப்பாங்க. இனி மொபைல் ஸ்க்ரீனில் அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அதை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி யூசர் கண்ட்ரோல்குள்ளே போயிட்டு இந்த கேப் இருக்குல்ல, இதை வந்து 5ஆக மாற்றுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பெட்டராக இருக்குது. இந்த சிசர்லாம் வெளில தள்ளிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ இது பெட்டராக இருக்குது. அதை இதை கீழேயும் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ் போயிட்டு இங்கேயும் கேப்பை நான் 5ஆக வச்சுறேன். இப்போ கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது. ஃபைனலி இந்த பாப்அப் கிளிக் பண்ணும்போது இந்த பாப்அப் மட்டும் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, இதுக்கு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணால் போதும். நம்ம HTML ஃபைல் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாப்அப்கான டிவ் இங்கே இருக்குது. பின்னாடி இருக்க இந்த கிரே பேக்ரவுண்ட் வந்து இந்த டிவ், அதுக்குள்ளே தெரிகிற அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இந்த டிவ், இந்த ஒயிட் பேக்ரவுண்ட். இதுக்கு பார்த்தோம்னா நான் மேக்ஸிமம் விட்த் கொடுத்துருக்கேன். பட் இனிஷியலாக ஒரு விட்த்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம், அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால தான் அங்கே அந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே நான் விட்த்து ஃபுல் கொடுத்தேன்னா பாருங்கள், இனிஷியலி இந்த டிவோட விட்த்து ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இதோட பேரண்ட்டோட விட்த்தை கவர் பண்ணிக்கணும். இதோட மேக்ஸிமம் விட்த்து இந்த விட்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதிகபட்சம் இந்த விட்த்து தாண்டி போகாது. பட் ஜென்ரலாக ஒரு விட்த் ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா, அதை நான் ஸ்பெசிஃபை பண்ண விட்டுட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், இந்த பாப்அப்பில் மேக்ஸிமம் எல்லாமே சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேடிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இந்த டேபிள்லையும் கொஞ்சம் பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த டிவுக்கு ஒரு பேடிங் 10 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பேடிங் 5ன்னு வச்சுட்டு லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் பேடிங் 10 கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ரீடபிலிட்டி நல்லா இருக்கு. இனி இந்த டேபிளுக்குள்ள இருக்க பேடிங்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த டேபிளுக்குள்ள தான் நம்ம இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த இமேஜஸ் இதுக்கு நம்ம இங்கே கொஞ்சம் பேடிங் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா பேடிங் X20 இருக்குது. இந்த எல்லா பேடிங் X20 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக PX5 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் இந்த பேடிங் இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க, இதுவும் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நீ வேணும்னா இதுக்கு வெளியிலையும் கொஞ்சம் கேப் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த விட்த் ஃபுல் கொடுத்தோம் இல்லையா, இந்த விட்த் ஃபுல்லுக்கு பதிலாக இங்கே ஒரு டைனமிக் CSS கிளாஸ் எடுக்கலாம். டெய்ல்விண்டே இந்த கிளாஸை கிரியேட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு விட்த் வந்து நான் 95 வியூ விட்த் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ விட்த் இருக்கோ அதுக்கு 95% விட்த் எடுத்துக்கும். இப்போ ஓரளவுக்கு பாப்அப் சூப்பராகவே வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த சீரிஸ் ஆஃப் டியூட்டோரியல் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேமை ஃபுல்லி ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்றியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபெட்ச் API பற்றி லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.